ஊமத்தன் பூ அப்படின்னு சொல்லக்கூடியது, ஊமத்தி செடியில் வளரக்கூடிய இந்த தலைகீழாக தொங்கக்கூடிய இந்த பூக்களோட பேர் ஊமத்தன் பூ அப்படின்வாங்க. டத்தூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டத்தூரா அப்படின்றது நைட் குயின் அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது. நைட் குயினா இரவு நேரங்களில் நல்ல ஒரு மனம் கமலம், ஒரு ஈர்க்கும் வகையில் இருக்கக்கூடிய மனம் கமலம் அந்த பூவோட தான் டத்தூரா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் இந்த டத்தூராவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது கொடை மலையில் எங்கே பார்த்தாலுமே அதிக அளவில் சாலை ஓரங்களில் கொத்து கொத்தாக காய்ச்சி பூத்து கிடக்கும். இந்த பூக்கள் தன்னெழுச்சியாக தானாகவே வளரக்கூடிய ஒரு பூக்கள். இந்த பூக்களை தான் ஒரு படத்துக்கு ஒரு தீமாவே வச்சுருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. லியோ அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் இது ஒரு போதை வஸ்து அப்படின்ற மாதிரி டத்தூரா ஃபேக்ட்ரி, அதில் இருக்கிற ட்ரக், அது இது பெரிய ஸ்டோரி, ஒரு பில்டப் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு மனம் வீசக்கூடிய ஒரு சாலையோரத்தில் தானாகவே வளரக்கூடிய ஒரு செடி. இது சில வண்ணங்கள் கூட இதில் இருக்கும். அந்த ஒயிட்டெல்லாம் அங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது வருடம் முழுக்க பூத்திருக்கக்கூடிய இந்த வகை பூக்கள். சரி இருக்கட்டும். இன்று 20ஆம் தேதி மே மாதம் எல்லா பகுதியிலையும் சொல்லியிருந்தாங்க கனமழை மிகப்பெரிய அளவில் இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைய காலநிலையை நம்ம கொஞ்சம் கண்கூட பார்க்கலாம். இது ஒரு மேகம் பொருத்திய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம ஊர். இது கீழ்பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கும். இது மிகப்பெரிய அளவில் ஒரு மழைக்கான ஒரு அறிகுறி இல்லாத நிலவரமாக தான் இருக்குது. ஏரியோட மறுகரை கீழ்பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. வாகன போக்குவரத்து இந்த அளவு தான் அமைதியாக, ரொம்ப சைலண்டாக, கம்மியாக காலை வேலையில் இருக்குன்னு சொல்லலாம். இது நம்மளோட லேக், கொடை லேக். எல்லாமே ஏரியின் இதயம், கொடையின் இதயம் ஏரி அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த கிளைமேட்டை உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு மிஸ்ட் கவரான ஒரு சூழ்நிலையில் நம்ம லேக் இருக்குது. காலையிலேருந்து மழை எதுவும் இல்லை, நைட்டோட அந்த மழை முடிஞ்சிருச்சு. வெயில் வெளிவராத ஒரு நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் சில்னஸ், நல்ல ஒரு சில்னஸாகவே இருக்குது, கூல் கோடையாக இருக்குது. ஸோ மே மாதத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கூட வெப்பம் இல்லாத மற்றொரு நாள் இன்றைய 20ஆம் தேதி. மழை நிலவரங்கள் நேரங்கள் போக போக தான் தெரியும். ஸோ டூரிஸ்ட் க்ரௌடு இல்லை, மழை இல்லை, மேகம் பூத்திருக்கக்கூடிய கொடை தான் இன்றைய அப்டேட்டாக இருக்குது. மீண்டும் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.